அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லை. ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது. தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றனர். பெரியவர்கள், தாய்மார்கள், சாது சன்னியாசிகள், எல்லா மடத்தினுடைய பாரம்பரிய மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எல்லாரும் நடிக்கிறார்கள். RSS பேர் இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். இந்து முன்னணியினுடைய தலைவர்கள் காளேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், எல்லா மூத்த தலைவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு, இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு, எங்கே சனாதன தர்ம பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்கள் கூட ஒரே ஒரு நிமிஷம். உலகத்தில் யூதர்கள் மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 4 நாடுகள். அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க. நேற்று அவர்களுடைய விமானம் 37 மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கிறார். உலகம் முழுவதும் பார்க்கணும். ஆனால் இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்கள் எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது, எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பேல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி முட்டிலே சுட்டுக் கொண்டுவிட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள் நம்ம போயிட்டு வரும்பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில் நன்றாக உணர்வு. இஸ்ரேல் எப்படி நிற்கிறாங்க, அமெரிக்காக்கார் எப்படி நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். சொன்னீங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில் முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணால் நம்ம பெருசாக கண்டுப்பாங்க, பரவாயில்ல மன்னிச்சு போய். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், பூங்குமாரி இருக்கும். இந்து மக்களுக்கு ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருவுரு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக அதற்கெல்லாம் இந்த முருகன் மாநாடு. ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில் பாசு
கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு. இதுல எச்சரிக்கை ஒருவருவா நல்லா பாருங்க. 6 படி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க. எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம், பழனி. என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தேன். அதற்கு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. எனக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போயிருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்கத்தில் எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நான் சொல்லிடுவேன். என்னுடைய வாழ்வியல் முறையில் தலையிடாது. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க. எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120. ஆச்சரியம் என்னன்னாங்க 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க. அன்னஃபிலியேட் இருக்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் 20. எத்தனை நாட்டில் இருக்காங்க? மதத்தை பின்பற்றக்கூடிய எத்தனை நாடு இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்னஃபிலியேட் எந்த மதத்தையும் சாராதவர்கள் 10 நாடுகள் அவர்களும் பெரும்பான்மை. மதத்தை சார்ந்தவர்கள் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க. ஒருத்தருக்கு முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு. யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்லை. அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடு 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல. நேற்று மட்டுமே 1.25 லட்சம் பேர். 6 படையில் இருக்கக்கூடிய முருக பெருமானையும் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று, ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை, அமைதியாக தரிசித்து போறாங்க. ஆனா 6 படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா? கேட்டு பாருங்க. இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம். இதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது. இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு ஒரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மனிதன் என்று கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டார். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யார் நிதி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமே நம்முடைய வாழ்வியல் முறையை கட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பா பேசும். தமிழகத்தில் 44,000 ஆலயங்கள், 44,000 44,000 தமிழ்நாடு எப்ப வந்துச்சு பாருங்க. 1925 போடா வந்துச்சு, என்டோமென்ட் போடா. 1951 சட்டமாக வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பல
444 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்கலாம். பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல, ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே